குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என அனைத்து கோயில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னை கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல கோவில் நிதியை பயன்படுத்தி வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இந்த உத்தரவை மீறி பல கோவில்களில் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் இந்த மறுத்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கட்டுமான பணிகள் அதாவது முத்துக்குமாரசுவாமி கோயில் இடத்துல கட்டப்படக்கூடிய அந்த கட்டுமான பணிகள் என்பது 80% முடிவடைந்து விட்ட நிலையில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 7 கோடி ரூபாய் செலவுல இந்த வணிக வளாகங்கள் கட்டப்படக்கூடிய சூழல்ல இந்த கட்டடங்கள் மூலமாக மாதத்திற்கு 7 லட்சம் ரூபாய் கோவிலுக்கு வருமானம் கிடைக்கும். இது போன்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அறநிலையத்துறை சட்டத்தில் திருத்தம் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கந்தக்கோட்டம் குமாரசாமி கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த கட்டுமான பணிகளை தொடர்ந்து நடத்தலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்டார்கள். அதே சமயம் அந்த கட்டுமானங்களை அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மனுவுக்கு நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் கோவில் நிதியில இது போன்ற வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவை செயல்படுத்த தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.